கர்த்தர் நல்லவர். நீதியாய் வாழ்கிற சன்மார்க்கனுக்கும் அக்கிரமமாய் வாழ்கிற துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் சரியானபடி நீதியின்படி நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 9ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உம்முடைய புகழை விவரிப்பேன் என்று நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் துன்மார்க்கரையும் அக்கிரமக்காரரையும் அவர்களுடைய செய்கைக்கு தக்கதாய் அவர்களை நியாயத்திருக்கிறார். அவர்களை அழித்து போடுகிறார், அவர்களை நிர்மூலமாக்குகிறார். அவர்களுடைய பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. அவர்கள் பெயர் கூட, அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய பெயர்கள் கூட இராதபடிக்கு அவர்களை ஒழித்து சங்காரம் பண்ணுகிறார். இப்படியாக கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் தீமை செய்தவர்களை விட்டு வைக்காமல் அவர்களுக்கு சரியானபடி நீதியை செலுத்துகிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனைகளை கொடுக்கிறார். அதே போல நீதிமான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிக்க கர்த்தர் அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நாம் செய்யும் நன்மைகளுக்கு ஏற்ற பலனையும் நிச்சயம் தருகிறார். நாம் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், தீயவர்கள் வாழ்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வதுண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். இன்ப துன்பங்கள் ஒன்றாக வரலாம். ஆனால் தீமை செய்தவர்கள் அவர்கள் செய்கிற பலனுக்கு, பாவத்தின் வழியில் சென்றவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் பெறுவார்கள். அதே போல நீதியின்படி வாழ்ந்து கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நிச்சயம் நீதியின்படி துன்பப்படுகிறவர்கள். நீதியாய் வாழ்வதினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதினால் ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள், அதனால் துன்பம் வந்ததென்றால் அவர்களை கர்த்தர் மீட்டுக் கொள்வார், காப்பாற்றுவார், அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் நீதிக்கு தக்க பலனை கண்டிப்பாக அவர்களுக்கு தருவார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த பூமியை கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து துன்மார்க்கருக்கு ஏற்ற பலனை தந்து அவர்களை தண்டிப்பார். செம்மையானவர்களுக்கோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நீதியின்படி வாழ்கிற ஜனங்களுக்கோ அவர் என்றென்றும் ஆதரவாய் இருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நீதி செய்ய தவறுவதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் நீதியுள்ளவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஒருபோதும் கர்த்தர் அவரை தேடுகிற மக்களை அவர் கைவிடுவதே இல்லை. நாம் கர்த்தரை தேடி எப்பொழுதும் அவர் சன்னிதானத்தில் இருப்பதை விரும்பினால், நம் இருதயம் எப்பொழுதும் அவர் மேல் வாஞ்சையாய் இருந்தால் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அதனால் அவரை மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கலாம். அவர் கைவிடாத தேவன், அதனால் நாம் அவரை நம்பி இருக்கலாம். கைவிடுகிற ஒரு மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாய் இருப்பதே நமக்கு நலமாய் இருக்கும். கர்த்தரை நாம் முழுமையாய் நம்பலாம். அவரை தேடி அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரில் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவர்கள் வேறு நம்பிக்கை அவர்களுக்கு தேவையில்லை. மனிதனையோ, உலக பொருட்களையோ, சூழ்நிலைகளையோ, தன்னுடைய திறமைகளையோ, தன்னுடைய வலிமையையோ, தன்னுடைய ஞானத்தையோ எதையும் நம்ப தேவையில்லை. கர்த்தரை தேடி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அதனால் அவரையே நம்பி நாம் வாழ்ந்திருக்கலாம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறக்க மாட்டார். நாம் எளியவர்களாக, ஆதரவற்றவர்களாக, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நாம் நிர்கதியாய் இருக்கிறோம்,
என்றால் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பெலனாய் இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் யார் எனக்கு உதவுவார்கள், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே என்று நினைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் நிர்கதியாய் இருக்கிறேனே, என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டால் உடனே இறங்கி வந்து அவர் நிச்சயம் நம்மை காப்பார். நம்மை பகைக்கிறவர்களால் வரும் துன்பம் பெரிதாய் இருக்கும். நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட துன்பத்தை நோக்கி தாவீதையா ஜெபிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை நோக்கி பாரும், என்னை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதுபோல நாமும் நம்மளுடைய பகைக்கிறவர்களுக்காகவும், நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்காகவும், அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளினாலேயே சிக்கிக் கொள்வான். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், தீமை செய்து பழகியவர்கள். மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கர் என்றால் தீய வழியில் நடப்பவர்கள், கர்த்தருடைய வழியில் அல்லாமல் மாறி நடக்கிறவர்கள், சாத்தானின் பேச்சை கேட்டு பொல்லாத வழிகளில் நடக்கிறவர்களுக்கு துன்மார்க்கர் என்று பெயர். அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றி 10 கட்டளைகளையும் மீறி வாழ்வார்கள், அவதூறு சொல்வார்கள், சண்டை மூட்டி விடுவார்கள். இப்படி ஞானமாய் நடப்பதாக நினைத்து கொண்டு சகல பாவங்களையும் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் தன்னை அவர்கள் மிகுந்த பெருமை உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக கற்பனை செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் பேசுவார்கள் என்னவென்றால், நான் பெரிய திறமைசாலி என்று நினைத்து பலரை கெடுக்கும்படியாக திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் நடப்பதென்ன? அவர்கள் போட்ட திட்டத்தில் அவர்களே விழுவார்கள். அதனால் அவர்களுக்கே வாழ்க்கை முடிந்து போகும். இதற்கு நல்ல உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய்க்காக ஆமான் செய்து வைத்த தூக்கு மரம் கடைசியில் ஆமானுக்கே பயன்பட்டது. ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார்கள். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதுவே துன்மார்க்கனின் செயல். இதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று. கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாகவும், நீதிமான்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை பகைத்து அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்களை கர்த்தர் இப்படியே விழ பண்ணுவார். அவர்கள் போடும் திட்டத்திலேயே அவர்கள் விழுந்து மடிவார்கள். இதுவே கர்த்தர் செய்கிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நீதிமானுக்கு அவர்கள் வலையை விரிப்பார்கள். இவன் நீதிமானா, இவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறானா, இவனுக்கு நான் இப்படி தீங்கு செய்வேன், யாருக்கும் தெரியாமல் செய்வேன் என்று மறைவாக அப்படிப்பட்ட எளியவர்கள், மனதால் எளியவர்களாய் இருக்கிற நீதிமான்களை குறித்து இவன் திட்டமிடுவான். அவர்களுக்கு வலையை விரிப்பான். நீதிமான்களை விழ பண்ணுவதற்காக அவன் வலையை விரிப்பான், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய். ஆனால் அவன் விரித்த வலையில் அவனே விழுந்து மடிவான். இப்படியாக கர்த்தர் அவன் வைக்கிற வலைகளை அவனுக்கே திருப்பி விடுவார். நீதிமானை காத்து கொள்வார். இதுவே துன்மார்க்கனுடைய வழியும் கர்த்தர் அவர்களை, நீதிமான்களை காக்கும் வழியாய் இருக்கிறது. தேவனை மறக்கிறவர்களும், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களும், கர்த்தரை மறக்கிற எல்லா ஜாதிகளும் துன்மார்க்கரும் எரி நரகத்தில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை மறக்கிறவர்கள், கர்த்தரை தம்முடைய நினைவுகளில் வைக்காதவர்கள், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததினால் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எளியவர்களோ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்டவர்களை அவர் காக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நீதியின்படி வாழும்போது நாம் சிறியவர்களாகிறோம், சிறுமைப்படுகிறோம். எப்படி என்றால், பலர் நம்மை அவமானப்படுத்தினாலும் நாம் பொறுத்து கொண்டு போவோம். அப்பொழுது நாம் தாழ்த்தப்படுகிறோம். நம்மளுடைய பொருளாதாரம்,
நம்முடைய சொத்துகள் போன்றவற்றை கர்த்தர் விட்டு கொடுக்க சொல்லும் போது பலருக்கு நாம் கொடுக்கிறோம். அப்பொழுது நாம் இல்லாதவர்களாய் மாறுகிறோம். இப்படி சிறுமைப்பட்டவர்களாக நம்முடைய பெருமையை இழக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் நாம் இழக்கும் போது நாம் சிறுமைப்பட்டவர்களாகிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர்களை காக்க மறவாத தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய முழு பாதுகாப்பில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையே மிக உயர்வான, செழிப்பான, பணக்கார வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருடைய மடியில் வாழ்கிற வாழ்க்கையே உன்னதமானது. கர்த்தர் எழுந்திருப்பார். அவர் நீதியாய் இந்த பூமியில் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது நமக்கேற்ற நீதி நியாயங்கள் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சரியான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய நீதியின் வாழ்க்கையையும் நாம் செய்த நன்மைகளுக்கும் ஏற்ற பலனை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் மறவாமல் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் காத்திருக்கிறோம். துன்மார்க்கராகிய மனிதர்கள் பலன் கொள்ளும் பொழுது நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அவர்களுடைய அக்கிரமங்கள் பெருகுகிறது. அதனால் நீதிமான்கள் துன்பப்படுவார்கள். அதை கர்த்தரிடம் நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களை அழித்து நம்மை விடுதலையாக்கி நன்மையாய் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் எந்த அளவுக்கு நீதி உள்ளவர் என்பதையும், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார் என்பதையும், அவருக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். மனிதனுடைய பலன் அற்பமானது. கர்த்தரே பெரியவர். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 10ஆம் அதிகாரம். சங்கீதம் 11ஆம் அதிகாரம். கர்த்தரை நோக்கி நீதிமான் கூப்பிடுகிறான். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று நீதிமான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். துன்மார்க்கரோ எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை குறித்து இந்த வேத தியானத்தில் பார்க்கலாம். துன்மார்க்கர்கள் எளியவர்களை துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் எளியவர்களை நோக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு வலைகளை விரிப்பார்கள். எப்படி இவர்களை வீழ்த்தலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். துன்மார்க்கர் கபடம் உள்ளவர்கள், திட்டமிடுவார்கள். நீதிமானை கெடுப்பதற்கும், நீதிமானுக்கு துன்பம் விளைவிக்கவும், அவர்களை கொன்று போடவும் இப்படி துன்மார்க்கர் முயற்சி செய்வார்கள். அவர்கள் நாவின் கீழ் அக்கிரமம் இருக்கும். அவர்கள் மிகுந்த அக்கிரமம் செய்கிறவர்கள். அவர்கள் கொடுமை செய்ய அஞ்ச மாட்டார்கள். கொடுமைப்படுத்துவார்கள். நீதிமான் மேலும் எளியவர்கள் மேலும் அவர்களை கொடுமைப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அதாவது நீதிமான் நீதியின்படி வாழ்வான். ஆனால் அவர்களுக்கு அதிக பாடுகள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் துன்மார்க்கனோ பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு உடனே நியாய தீர்ப்பு வருவதில்லை. தீய மனிதர்கள், கெட்டவர்கள் பிறருக்கு கெடுதல் செய்யும் பொழுது அவர்களுக்கு உடனே அதற்குரிய தண்டனை வருவதில்லை. அதனால் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டு மகா அயோக்கியத்தனத்தை பண்ணுவதற்கும் அவர்கள் துணிகிறார்கள். நான் முன்பு கூட ஒரு பாவம் செய்தேன், அதனால் எனக்கு எந்த தீங்கும் நடக்கவில்லையே, எனக்கு என்ன நடந்தது, நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்கள் இருதயத்தில் மிகவும் பெருமை இருக்கும். நான் எவ்வளவு திறமைசாலி பார், நான் எவ்வளவு பாவம் செய்தும் நான் திறமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு லாபத்தை அனுபவிக்கிறேன், நான் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்று பெருமை கொள்வார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமை இருக்கும். அவர்கள் இன்னும் அதிகமாய் நீதிமான்களை துன்புறுத்த நினைப்பார்கள், செய்வார்கள். அவர்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் கேடாக இருக்கும். கேடுள்ள நினைவுகளிலேயே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமை இருக்கும். அவர்கள் பொதுவாக எந்தவித தண்டனையும் உடனே வராமல் இருப்பதினால் அவர்கள் தேவன் இல்லை என்றே அவர்கள் இருதயத்தில் நினைத்திருப்பார்கள். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான் என்று வசனம் இருக்கிறது. அவர்கள் மதி இழந்து
கர்த்தர் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை தண்டிப்பார் என்கிற பயம் அவர்களுக்குள் இருக்காது. தேவனே இல்லை என்று அவர்கள் இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சொல்லாவிட்டாலும் அவர்கள் நினைவு அப்படிப்பட்டதாய் இருக்கும். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு எனக்கு அணுகுவதில்லை என்றே அவர்கள் இருதயத்தில் நினைத்திருப்பார்கள். கிராமங்களில் ஒளிப்பிடங்களில் ஒளிந்திருந்து எளியவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று பார்த்து அவர்களை பிடித்து கொலை செய்யவும் அவர்களை துன்புறுத்தவும் தொடங்குவார்கள். இப்படி செய்ய அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். கெபிக்குள் இருக்கிற சிங்கம் தன் இரையை எப்படி தேடுமோ, பதிவிருந்து தேடுமோ, அது போல துன்மார்க்கர் எளியவர்களை பதிவிருந்து பிடிப்பார்கள். திக்கற்றவர்கள் தங்கள் பலவான்கள் கையில் விழும்படிக்கு அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். இப்படி எல்லா தீமையும் செய்துவிட்டு துன்மார்க்கர் என்ன நினைப்பார்கள் என்றால், கர்த்தர் என் செயல்களை எல்லாம் மறந்து விட்டார், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை என்றே அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு இன்னும் அதிகமாய் அக்கிரமத்தை செய்ய துணிவார்கள். கர்த்தர் அதையெல்லாம் கேட்க மாட்டார், விசாரிக்க மாட்டார் என்றே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஏழையும் எளியவர்களும் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் வந்து அவர்களை காத்தருளுவார். கர்த்தர் துன்மார்க்கனாகவும் பொல்லாதவனாகவும் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய புயத்தை முறித்து போடுவார், அவர்களுடைய கைகளை முறித்து போடுவார். அவர்களுடைய அக்கிரமத்தின் கடைசி வரைக்கும் ஆராய்ந்து அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். இன்று மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, என்றென்றும் அவரே ராஜாவா இருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறார். புறஜாதியார்கள் கர்த்தருடைய தேசத்திலிருந்து அழிக்கப்படுவார்கள். மண்ணான மனுஷன் இனி எளியவர்களையும் ஏழைகளையும் நீதிமான்களையும் துன்பப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை குணப்படுத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்யப்படாதபடிக்கு, அதாவது மண்ணில் பிறந்த ஒரு மனிதனாகிய துன்மார்க்கன் நீதிமான்களையும் திக்கற்றவர்களையும் ஏழை எளியவர்களையும் கொடுமைப்படுத்தி அவர்களை சித்திரவதைப்படுத்தாமலும் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர் வருவார், அவர் வந்து நிச்சயம் காப்பாற்றுவார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்ய கர்த்தர் தம்முடைய செவிகளை திறந்தருளுவார். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார், விடுதலை தருவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். தாவீது ராஜா செய்கிற ஜெபமாயிருக்கிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை பார்த்து நீ பறவையை போல பறந்து போ, இந்த இடத்தை விட்டு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் என் பெலனாயிருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார். அக்கிரமக்காரர்கள் துன்மார்க்கர் தங்கள் அம்புகளை ஆயத்தப்படுத்தி நீதிமான் மேல் எய்கிறார்கள். செம்மையான இருதயத்தாரில், அதாவது இதை நீதியாய் கர்த்தருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படி, அவர்கள் மனதை நோகடிக்கும்படி துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களுமான மண்ணில் பிறந்த இந்த மனிதர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கெட்ட மனிதர்கள், அவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் நீதிமான்களை, செம்மையான இருதயம் உள்ளவர்களை காயப்படுத்துகிறார்கள். அவர்கள் அக்கிரமம் செய்ய துணிகிறார்கள். ஒரு அம்பை எடுத்து இருதயத்தில் குத்துவது போல அவர்கள் பேசியே, துன்மார்க்கர் நல்லவர்களை பேசி கொன்று போடுவார்கள். வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்தி சித்திரவதைப்படுத்துவார்கள். இப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று தாவீது தான் பட்ட வேதனையை சொல்லுகிறார். அவர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்.
கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, நாம் ஒரு தவறும் செய்யாத பொழுதும் துன்மார்க்கர் நம்மை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்துவார்கள். இப்படி செய்கிற காரியத்தை குறித்தே இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துன்மார்க்கர் எல்லாம், தீயவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு நீதிமானை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு நல்ல மனிதனை துன்பப்படுத்தும் போது அஸ்திபாரங்களும் நடுங்குகிறதாம். அப்படி என்றால் பூமியே நடுங்குகிறது, பூகம்பமே வந்தது போல அந்த அளவுக்கு துன்பப்படுத்துவார்களாம். அப்படிப்பட்ட நிலையில் நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான்கள் தத்தளிப்பார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை வருமே என்று, இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று, இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று புலம்புகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலத்திலும் இன்றும் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மகா துயரப்படுகிறார்கள் தீய மனிதர்களால். அவர்கள் இருதயத்தை பேசியே கொல்ல முயற்சிப்பார்கள், வார்த்தைகளினால் காயப்படுத்துவார்கள், நோகடிப்பார்கள். அவர்கள் எப்படியாவது மனமுடைந்து எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு அவர்கள் உடைந்து போய்விட வேண்டும், அல்லது அவர்கள் இறந்து போய்விட வேண்டும் என்பதே தீயவர்களின் எண்ணமாயிருக்கிறது. நீதிமான்களை அழிக்க வார்த்தை என்னும் ஆயுதத்தையும் பொல்லாதவன் பயன்படுத்துவான். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் அங்கிருந்து பூமியில் உள்ளவர்களை பார்க்கிறார். அவருடைய இமைகள் மனிதர்களை, இந்த பூமியில் இருப்பவர்களை சோதித்து பார்க்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியை கண்களால் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சத்தியமான காரியம்! இந்த இடத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நாம் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரிகிறது. அதனால்தான் அவர் நீதியாய் நியாயத்திற்க முடிகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாவிட்டால் அவர் நீதியின்படி எப்படி நியாயத்திற்க முடியும்? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் எல்லோரையும் பார்க்க முடியும். மனிதன் படைத்த சிறிய கேமரா ஒரு நாள் முழுவதோ பல நாட்களோ அதை ஆன் செய்து வைத்து விட்டால் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளாலே அப்படி செய்ய முடியும் பொழுது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உடையவர், அவர் மகா பெரியவர். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான் என்ன செய்கிறான், எப்படி பண்ணுகிறார்கள் என்று நீதிமானுக்கு சோதனையை அனுமதித்து அவர்களை அறிந்து கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் எப்படி இவன் செய்கிறான் என்று அவருக்கு பிரியமானவர்களாய் நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கரையோ கர்த்தர் வெறுக்கிறார். அவர்களிடம் பிரியமாய் இருக்க மாட்டார், அவர்களை நேசிக்க மாட்டார். நாம் பல நேரம் துன்மார்க்கருக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் துன்மார்க்கனைத்தான் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று தோன்றும். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது அப்படி தோன்றும். துன்மார்க்கமாய் வாழ்வார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் மிக செழிப்பாய் இருப்பது போல தோன்றும் நமக்கு பார்வைக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது அல்ல, அவர்களுடைய செழிப்பு அவர்களுடைய அழிவுக்கே. துன்மார்க்கரின் மேல் கண்ணிகளை விழப்பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை வெயிலும் அவர்களுக்கு பங்காயிருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் துன்மார்க்கருக்கு கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் அக்கினி கந்தகம் போன்ற எரிகிற பொருட்களினால், அந்த எரிச்சலினால் மிகவும் துன்பப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்களை எரிநரகத்தில் போட்டு முடிவில் அவர்களை அழிப்பதும் உண்டு. இந்த பூமியிலும் அவர்களுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிறவர். நாம் நீதியாய் வாழ்ந்தால் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். அவர் நீதிமான்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நல்ல வழியில் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து
நீதியாய் நியாயமாய் இருக்கிறவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து மனிதனை, பூமியில் இருக்கிற மனித இனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்து அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் பூமியில் உள்ள மனிதர்களை அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் நீதியுள்ளவர். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 12, 13 அதிகாரங்கள். கர்த்தரை நோக்கி தாவீதையா செய்கிற ஜெபமாய் இருக்கிறது இந்த வேத பகுதி. கர்த்தரை நாம் கூப்பிடுவோம். பூமியில் உண்மையுள்ளவர்கள் அற்று போகிறார்கள். பொய் பேசுகிறவர்கள் எங்கும் பெருகிவிட்டார்கள். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அதிகமாய் எல்லோரும் பக்தியுள்ளவர்கள் பூமியில் அற்று போகிறார்கள். உண்மையுள்ளவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள் பூமியில். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. எங்கும் கபட பேச்சும் இச்சக வார்த்தைகளும் பொய் பேச்சுகளும் பெருகி இருக்கிறது. இச்சக உதடுகளோடு இரு மனமாய் பேசுகிறார்கள். அதாவது மனதில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசுவது என்று சொல்வார்கள். மனதில் நமக்கு பிடிக்காத காரியங்களை கூட பிடித்தது போல பொய்யாய் பேசுவது, தன் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுவது, நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நிறைவேறுகிறது பூமியில். இச்சகம் பேசுகிற நாவையும் பொய் பேசுகிற உதடுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பொய் பேசுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, உண்மையை மாற்றி பேசுவது, மறைத்து பேசுவது, உண்மையை சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுவது, பொய் சொல்லுவது, இந்த பாவத்திற்கும் இச்சக வார்த்தைகள் என்றால் ஒருவரை மயக்கும்படியாக பேசுவது. பொதுவாக இது விளம்பரத்துறையிலும் வியாபாரத்துறையில் மிகவும் பெருகி இருக்கிறது. விளம்பரங்கள் கூட அப்படிதான், இச்சகமாய் பேசுவது. அதாவது இச்சகம் என்றால் அதிகப்படியான ஆசை, பேராசையை தூண்டுவது. ஆசை என்பது நமக்கு உரிமையான ஒரு இடத்தில் நாம் செய்வது. நமக்கு உரிமையுள்ள பொருளை விரும்புவது ஆசை. நமக்கு உரிமை இல்லாத, நம் தகுதிக்கு மிஞ்சிய, நம்மால் அது நம்முடையதில்லை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மேல் விருப்பம் வைப்பது இச்சக பேச்சாக இருக்கிறது. அந்த பேச்சு இச்சகமாய் பேசி ஒரு சாதாரண ஒரு துணியை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டிரெஸ்ஸை எடுத்து அதை வியாபாரம் செய்கிறவர்கள் இது இப்படி இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது என்று புகழ்ந்து பேசுவார்கள். அதை பார்த்து ஜனங்கள் ஏமாந்து வாங்குவார்கள், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. இதுதான் இச்சக பேச்சு. இப்படி இச்சகம் பேசுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்களும் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஒருவர் பொய் பேசினால் ஐயோ இவன் பொய் பேசுகிறான் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் பொய் பேசுகிறவர்களை தவறாக சொல்வதில்லை. ஒருவர் அதிகமாய் பொய் பேசினால் அவர்களுக்கு திறமைசாலி என்று பட்டம் கொடுக்கிறார்கள். இவர்கள் மகா திறமைசாலி, அதிகமாக பொய் பேசி காரியங்களை சாதித்து விடுவார்கள், இவர்கள் திறமைசாலி என்று சமுதாயம் பட்டம் கொடுக்கிறது. பாவம் செய்கிறவன் திறமைசாலி பட்டத்தை பெறுகிறான். இது கடைசி காலத்திற்கான மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது. அக்கிரமம் எங்கும் பெருகி போனது. அக்கிரமத்தையும் அநீதியையும் பாவத்தையும் விரும்புகிற உலகமாய் இருக்கிறது. பாவத்தை போற்றுகிற உலகமாய் இருக்கிறது. அக்கிரமத்தை புகழ்கிறது, பாவத்தை போற்றுகிறது. இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் இதை அழிக்க விரைவாக வருவார். அவர்கள் எங்கள் நாவுகளால்
துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள், எங்கள் நாவுகளால், எங்கள் பேச்சினால், எங்கள் பேச்சு திறமையினால் நாங்கள் இதை வெற்றி பெறுவோம். எங்களுக்கு யார் கடவுள்? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. எங்களுக்கு யார் ஆண்டவர்? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. எங்கள் பேச்சு திறமையினால் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படி பொய் பேசி சம்பாதித்து வாழ்கிற வாழ்க்கை என்பது நம்மை அழிவுக்கே கொண்டு போகும். நீதியின்படி நியாயமாய் அப்படி வேலை கிடைக்கவில்லை என்றால் விவசாயம் செய்யலாம். அதுவும் இல்லை என்றால் கூலி வேலை கூட செய்து வாழலாம். நம் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளலாம். பொய்யும் பித்தலாட்டமும் செய்து அழிந்து போவதை விட. ஏழைகள் பாழாக்கப்பட்டார்கள், எளியவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அவர் இப்படிப்பட்ட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறதாவது, அவர்களை நான் காத்து கொள்ளுவேன். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தீங்கு செய்கிற, அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு நான் அவர்களை காப்பாற்றி, நீதிமான்களை காப்பாற்றி, எளியவர்களை காப்பாற்றி நான் சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை கர்த்தர் நம்மேல் சீறுகிறவர்களிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை சுகமாய் வைத்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீண்ட காலம் நெடிய காலம் நம்மை கொடுமைப்படுத்தி இருந்தால், யாராவது அந்த கொடுமைக்குள் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி நம்மை காத்து கொள்வேன் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். கர்த்தருடைய சொற்கள், அவருடைய வார்த்தைகள் மண் குகைகளில் 7 தரம் குடமிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான வெள்ளிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் 7 தரம் குடமிடப்பட்ட ஒரு வெள்ளியை சுத்திகரிப்பது போல சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அவ்வளவு வல்லமையுடையது, பரிசுத்தம் உள்ளது, அவ்வளவு மகிமையுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், அதாவது வேதவாசனங்கள். கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை, அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட நீதிமான்களை, அவரை கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை எல்லா காலத்திலும் அடுத்தடுத்த சந்ததிகளிலும் அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் துன்மார்க்கரிடமிருந்து. துன்மார்க்க சந்ததியாரிடமிருந்தே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறாராம். அப்படிப்பட்டவர்கள் நம்மை நெருங்காதபடிக்கு எல்லா காலத்திலும் நம்மை காத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுபுத்திரரில், அதாவது மனிதர்களில் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது அக்கிரமம் பண்ணுகிறவர்கள், அநியாயம் பண்ணுகிறவர்கள் பலத்திருக்கும் போது துன்மார்கள் பெருகிக் கொள்வார்களாம். தீயவர்கள் எழும்பும் போது, அவர்கள் பெரிய ஸ்தானத்தில் அதிகாரிகளாக இருக்கும் பொழுது பூமி எங்கும் தீமை பெருகுமாம். அதாவது நம்மை ஆளுகை செய்கிறவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பூமி முழுவதும் நன்மையாய் இருக்கும். பூமியில் ஆளுகை செய்கிறவர்கள் தீயவர்களாய் இருக்கும் போது பூமி எங்கும் துன்மார்க்கமாய் இருக்கும். ஆளுகை செய்கிறவர்களுடைய மனநிலை, அவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பூமி பரிசுத்தமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதையா ஜெபிக்கிறார். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் இதை தாங்கிக் கொண்டிருப்பேன்? அவர் வேதனை பெரியது. நாமும் கூட பல நேரங்களில் இப்படிதான் இருக்கிறோம். எதுவரைக்கும் சுவாமி இந்த கொடுமையை நான் தாங்குவது? எத்தனை காலம் நான் இந்த வேதனையை தவிப்பது? இந்த நோயை எத்தனை காலம் நான் சுமந்திருப்பது? எப்பொழுதுதான் எனக்கு விடுதலை தருவீர்? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் நீங்கும்? என்னை எப்பொழுது காப்பாற்றுவீர்? எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? எதுவரைக்கும் கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று தாவீதையா ஜெபிக்கிறார். எதுவரைக்கும் தான் இந்த பாடுகளை சுமந்து கொண்டு என் ஆத்துமாவிலே நான் ஆலோசனை செய்து கொண்டே இருப்பது? இது எப்படி நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, என்ன செய்வது என்று நான் ஆலோசித்துக் கொண்டே இருக்கிறேன். எதுவரைக்கும் சுவாமி என்னை காப்பாற்றும், என் வேதனையை நீக்கி போடும் என்று ஜெபிக்கிறார். நான் மரண நித்திரை அடைந்து விடாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் வேதனை தாங்காமல், என் பிரச்சனைகள் தாங்காமல், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கொடுமையை நான் தாங்காமல்
இறந்து போய்விடாதபடிக்கு, நான் என் முடிவை தேடிக்கொள்ளாதபடிக்கு, என் வாழ்க்கை முடிந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றும். எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை சுமப்பது? என்னால் முடியவில்லை என்று மிகவும் வேதனையோடு கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாயிருக்கிறது. என் எதிரிகளாகிய துன்மார்க்கர்கள் என்னை பார்த்து, அவன் மேல் நான் ஜெயம் கொண்டேன், அவனை நான் வெற்றி பெற்றேன் என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படாதபடிக்கு நீர் என்னை காப்பாற்றும். என்னை அவர்கள் அழித்து விட்டேன் என்று அவர்கள் என் எதிரிகள் பேசாதபடிக்கு என்னை காப்பாற்றும். என்னை கொன்று போட விடாதேயும். கர்த்தருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருப்போம். அவருடைய ரட்சிப்பினால் நாம் களி கூறலாம். கர்த்தருடைய கிருபையை நம்புவோம். அவர் நிச்சயம் நம்மை காப்பார் என்று விசுவாசித்து அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் மகா பரிசுத்தர். அவர் கிருபை நிறைந்தவர். துன்மார்க்கரினால் நமக்கு ஏற்படுகிற எல்லாவித பாடுகளுக்கும், வேதனைகளுக்கும், வலிகளுக்கும், மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கும் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை மிஞ்சின எந்த துன்மார்க்கனும் இல்லை. கர்த்தரை மிஞ்சின எந்த சூழ்நிலையும் நமக்கு இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், நம்முடைய எதிரி, நமக்கு தீமை செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், நம்மை கொடுமைப்படுத்துகிறவன் எவ்வளவுதான் பலசாலியாய் இருந்தாலும், அவனும் மனிதனே. கர்த்தருக்கு முன்பாக அவன் எம்மாத்திரம். கர்த்தர் சகலத்தையும் அழிக்கவும் ஆக்கவும் வல்லவராயிருக்கிறார். அப்படி இருக்க, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக, அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. எந்தவித சூழ்நிலைகளும் நிற்க முடியாது. எந்தவித கொடுமையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. நிச்சயம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கிருபை மகா பெரியது. நாம் அவரை அண்டிக் கொண்டால் போதுமானது. அவரை நம்பி அவர் பாதத்தை சேர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் செய்யும் கிருபை மகா பெரியதாய் இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவரை துதிப்போம், பாடுவோம், மகிழ்வோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதிகளை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தர் நீதிமான்களுக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அவர் கைவிடுவதில்லை. அவர்களை காப்பாற்றுகிறார். எப்படிப்பட்ட கொடுமையுள்ளவனாய் இருந்தாலும் அந்த கொடுமைப்படுத்துகிற துன்மார்க்கனையும் கர்த்தர் அழித்து போடுவார். பொய் பேசுகிறவர்களை அழித்து போடுவார். இச்சக வார்த்தைகளை பேசுகிறவர்களை அழித்து போடுவார். இதை தெரிந்து நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்ள வேண்டும். பொய் பேசக்கூடாது. இச்சக வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமான பேச்சுகள், இனிமையான பேச்சுகளை பேசி ஒரு காரியத்தை சாதிக்க வைப்பது, அதற்கு பெயர் இச்சகம். தயவு செய்து இப்படிப்பட்ட எண்ணமே நம் மனதில் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். நீதியின்படி வாழ வேண்டும். நீதியின்படி வாழ முடியாது, அப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. காலத்தையும் நேரத்தையும் எல்லா காலங்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். காலம் என்பது என்ன? பூமி ஒரு முறை சுழன்றால் ஒரு நாள், சூரியனை ஒரு முறை சுற்றினால் ஒரு வருடம். இவைகளை எல்லாம் சுற்ற வைப்பது கர்த்தரே. அதை கர்த்தர் நிறுத்தி போட்டால் எல்லாம் நின்று போகும். புரிந்து கொள்வோம். இந்த காலத்தினால் முடியாது, அந்த காலத்தினால் முடியாது என்று கர்த்தரை சிறியவராக்கி காலத்தை பெரியதாய் நாம் மாற்றக்கூடாது. அப்படி கற்பனை செய்யக்கூடாது. அது மதியீனமான செயல். கர்த்தர் பெரியவர். சகல காலங்களையும் அவரே நிர்ணயிக்கிறார். சகலத்தையும் மாற்ற அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
படித்த படிப்பை சரியாய் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். காலம் காலம் என்று காலத்தை காரணம் சொல்லி எரிகிற நரகாக்கினைக்கு பங்கடைய வேண்டாம். சங்கீதம் 14, 15 அதிகாரங்கள். தேவன் இல்லை என்று அறிவில்லாதவன் சொல்லுவான். அவன்தான் அப்படி சொல்லிக் கொண்டு திரிவான். தேவன் இல்லை என்பது அறிவு இல்லாதவனுடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. அவனால் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் என்றாலும் கொஞ்சமாவது அறிவு வேண்டும். தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு உலகத்தார் இந்த பூமியில் அநேகம் பேர், ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை. தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அவர் எங்கே இருக்கிறார், அவர் என்ன பார்க்கிறாரா, அப்படியெல்லாம் ஒருவரும் இல்லை என்றே தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு அக்கிரமமாய் வாழ்ந்து அநியாயம் செய்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு கர்த்தருக்கு கோபமூட்டுகிறார்கள். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்கிறார்கள். தேவனை தேடுகிற உணர்வு, கர்த்தர் வேண்டும், கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவருடைய வழிகள் என்ன என்று கர்த்தரை தேடுகிறவன் எங்கே இருக்கிறான், அவனை பார்ப்போம் என்று கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறாராம். அப்பொழுது ஒருவனும் கர்த்தரை தேடுகிறவன் இல்லையாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி மனிதர்கள் எல்லாரும் தேவன் என்று ஒருத்தர் இல்லவே இல்லை என்று சொல்லுவார்களாம். இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டு சுமார் 3000 வருடங்கள் ஆக போகிறது. அப்படி இந்த 3000 2500 600 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்படி இருக்க அப்பொழுதே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம். ஆனால் இந்த நிலை இன்று நடக்கிறது. கர்த்தரை குறித்து வெளியே பேசினால் கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மை பார்க்கிறார் என்று பேசுகிறார் என்று திருச்சபையில் கூட சொல்ல முடியவில்லை. திருச்சபைகளில் கூட தைரியமாய் கர்த்தரோடு நாம் பேச முடியும், அவர் இருக்கிறார் என்று சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு உலகத்தாராய் திருச்சபையே மாறி போய் கிடக்கிறது. உலகம்தான் அங்கு இருக்கிறது, கர்த்தர் அங்கு இல்லை. இப்படிப்பட்ட நிலை இருக்கிற இந்த காலத்தை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த கடைசி காலம், இது மிகவும் தொழில்நுட்பம் நிறைந்த உலகம், அப்படிப்பட்ட காலம் இது என்று சொல்லிக் கொண்டும் பெருமை பேசிக்கொண்டு அகந்தையாய் நடந்து கொண்டு இச்சக வார்த்தை பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு வாழ்கிற மனித சமுதாயமாய் இது இருக்கிறது. கர்த்தர் இல்லை என்றே சொல்லுகிற மனிதர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் மனதில் எப்படி இப்படி ஒரு நிலை வந்தது? இது மகா கொடுமையான நிலையாய் இருக்கிறது. என்னை நோக்கி யாராவது பார்க்கிறார்களா, என்னை தேடுகிறார்களா என்று பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பூமியை நோக்கி பார்க்கிறார் கர்த்தர். ஆனால் இங்கு மனிதர்கள் ஒருவரும் கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் பணத்தையும் பொருளாசையுள்ள வாழ்க்கையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணத்தை தேடுகிறோம் என்றே, எண்ணத்தை தேட வேண்டும் என்றே தெரியாமல் மதி கெட்டு அலைகிற மனித கூட்டமாய் இந்த காலத்தில் இருக்கிறது. எல்லோரும் வழி விலகி கெட்டு போனார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருவனும் இல்லை, எங்கும் ஒருவனும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கும் அறிவில்லையா? அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அறிவே இல்லையா? அவர்கள் நீதிமான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை அப்பத்தை பட்சிக்கிறது போல பட்சிக்கிறார்களாம், விழுங்கி விடுவது போல செயல்படுகிறார்களாம். துன்மார்க்கர் நீதிமான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை விழுங்கி விடுவது போல அவர்கள் செயல்படுகிறார்கள். சாப்பிட்டு முழுங்கி விடுவோம் என்று அலைகிறார்கள். அந்த அளவுக்கு பட்சித்து போடுகிறார்கள், அழிக்கிறார்கள். நீதிமான்களை அந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறார்கள் அக்கிரமக்காரர். அவர்களுக்கு அறிவே இல்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தரை தேடுகிற மனிதர்களை துன்பப்படுத்துகிற துன்மார்க்கர், அவர்கள் கர்த்தரை தேடுவதே இல்லை. துன்மார்க்கர் எப்பொழுதும் கர்த்தரை தேட மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆராதனைக்கு வரமாட்டார்கள், திருச்சபைக்கு சேர மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களாய் துன்மார்க்கர் இருக்கிறார். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
நீதிமான்கள் பயப்படுகிறார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோட இருக்கிறாரே. கர்த்தர் நீதிமான்களோடு மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியோட எப்பொழுதும் இருந்து காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தால் அந்த மனிதனுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றும் கூட உத்தம ஊழியர்களுடைய சந்ததிகளை பார்க்கும் பொழுது உண்மையாய் நீதியாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்த ஊழியர் அவர்கள் குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் அவர்கள் சந்ததி செழித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அந்த சந்ததியாரோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீதிமான்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீதிமான்களின் துன்பங்கள் முடிந்து அவர்கள் சிறையிருப்பு மாறி அவர்கள் மீண்டுமாய் அவர்கள் விடுதலை அடைந்து அவர்கள் எழும்பி வரும்போது யாக்கோபுக்கு களிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். யாக்கோபு என்பது இஸ்ரவேலரின் சந்ததியை, மாம்சத்தின்படி சந்ததியை குறிக்கிறது. இஸ்ரவேலர் என்று சொல்லும் போது விசுவாசத்தின் பிள்ளைகளையும் குறிக்கிறது. மொத்தத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். இன்றே திருப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச வேண்டும். நாம் உத்தமமாய் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீதி தவறக்கூடாது. மனதார சத்தியத்தை பேச வேண்டும். மனதார சத்தியத்தை பேச வேண்டும். உண்மையை மட்டும் பேச வேண்டும். பொய், இச்சக வார்த்தைகள், புறம்புறுதல் போன்ற காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால், அதாவது இது போல நம் வாழ்க்கை இருந்தால் நாம் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவோம். அவருடைய வாசஸ்தலத்தில் நாம் வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கூடாரம் என்று சொல்லப்படும் போது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய பாதுகாப்பில் நாம் இருப்போம். கர்த்தர் நம்முடைய நாட்கள் முடியும் வரை நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். இவ்வுலகத்தில் நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் காத்து கொள்ளுவார். இது இப்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கும் கிருபையாயிருக்கிறது. அதே போல பரலோகத்திலும் அவருடைய வாசஸ்தலத்திலும் நாம் தங்குவோம். அவருடைய வாசஸ்தலம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் தங்கி இருக்கிற இடம். அந்த இடத்திலும் நாம் போய் தங்குவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதாவது நாம் நடக்க வேண்டிய வழி என்னவென்றால், நாம் இவ்வுலகத்திலும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்திலும் போய் சேர வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை சுதந்திரித்து ஸ்வர்க்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். உத்தமனாய் நடக்க வேண்டும். நீதியை நடப்பிக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீதியை நிறைவேற்ற வேண்டும். அப்படி வாழ வேண்டும். மனதார உண்மையை பேச வேண்டும். சத்தியத்தை பேச வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்களை பேச வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். நீதியாய் வாழ வேண்டும். இப்படி செய்தால் இவ்வுலகத்திலும் நம்மை பாதுகாத்து பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையில் வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இவ்வுலக வாழ்க்கையிலேயும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி செய்கிற நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு நீதியாய் வாழ்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்கள் தங்கள் நாவினால் புறங்கூற மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நாவினால் புறங்கூற மாட்டார்கள்.
அவர்கள் அடுத்தவர்களை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். பொய்யாய் சொல்ல மாட்டார்கள். சொல்லி ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோ, தீமை செய்வதோ, பொய் பேசுவதோ அவர்களுக்குள் இருக்காது. புறம் கூறுதல் என்றால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்லி அதனால் ஒரு தீமையை விளைவிப்பது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, ஒரு சண்டையை உண்டு பண்ணுவது போன்ற காரியங்களே புறங்கூறுதல் என்று சொல்வது. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்வது. புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், நம்மை நம்பியிருக்கிற நண்பர்களுக்கு நாம் தீங்கு செய்யாமலும் கெடுதல் செய்யாமலும் அவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். அப்படி செய்கிறவர்களும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவர்கள். நம்மை வேதனைப்படுத்தும்படி பலர் பேசினாலும் அதை நாம் எடுத்து கொள்ளாமல், பதிலுக்கு பதில் செய்யாமல், அதை பொறுத்து கொண்டு வாழ்கிறவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீதிமான்களுக்கும் பரலோகத்திற்கு போய் சேர்கிறவர்களுடைய தன்மையாய் இருக்கிறது, குணாதிசயங்களாய் இருக்கிறது. அதாவது முதலில் நாம் பரலோகத்திற்கு சென்று வாழ வேண்டும் என்றால் இங்கு என்னென்ன வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறக்கூறக்கூடாது, நம்மை நம்பி இருக்கிற நண்பர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, நம்மை வேதனைப்படுத்தும்படி பேசுகிற பேச்சை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் நீதியா இருக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும், உண்மையை மட்டும் பேச வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் போகலாம், சொர்க்கத்தை அடையலாம். பொல்லாப்பு செய்கிற மனிதனை இந்த நீதிமான் பார்த்தால் அவனுக்கு பிடிக்காது. நீதிமான்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்களை பார்த்தால் பிடிக்காது. அப்படி அவர்களை வெறுத்து ஒதுக்குவான், அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்க மாட்டான். தீயவர்களை விட்டு விலகி இருப்பதும் நீதிமான்களுக்கு அழகு. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களையோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்களை பார்த்தால் இந்த நீதிமான் மரியாதை கொடுப்பான். தீயவர்களை கண்டு விலகி ஓடுவதும், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனப்படுத்துவதும், மரியாதை கொடுப்பதும் நீதிமான்களுக்கு அழகு. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆணையிட்டு விட்டால், ஒரு சத்தியம் செய்து விட்டால், நமக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வார்த்தை கொடுத்தால் அதை மீறாமல் செயல்பட வேண்டும். நமக்கு லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் வாக்கு மாறாமலும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களே இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அவர் நல்லவர், அவர் காட்டுகிற வழியும் நல்லதா இருக்கிறது, நம்மை நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியா இருக்கிறது. அக்னி கடலுக்கு தப்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த வேத வசனங்களை கை கொண்டு நடப்போம், இதன்படி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.